ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து மைண்ட் கிராஃப்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு அயன் ஃபார்ம் தான் பில்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த அயன் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மு. நீங்கள் வந்து ரொம்ப மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மு. ஸோ அந்த சிம்பிளான ஃபார்ம் தான் இன்னைக்கு நான் வந்து கட்ட போகிறேன். ஸோ வாங்க இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு கேமுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு இதோ இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்களா, வில்லேஜஸ் இவனுங்க தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த வில்லேஜஸ் எல்லாம் சும்மா தான் இருக்கானுங்க. ஸோ நம்ம அவங்கள யூஸ் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் மைண்ட் கிராஃப்ட் கேம் பொறுத்த வரைக்கும் இந்த நார்மல் வில்லேஜஸ் எல்லாம் இருப்பானுங்க. யாராவது ஒரு ப்ரொஃபஷன் எடுக்காத ஒரு நார்மல் வில்லேஜர் இருப்பான். ஆனா இந்த வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஸோ யாருமே வந்து நார்மல் வில்லேஜரே எனக்கு வந்து கையில மாட்டல. ஸோ அது ஏதாவது ஒரு அப்டேட்டா இல்லை என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏரியா இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லா பெட்டையும் நான் வந்து தூக்க போறேன். ஏன்னா இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா பெட்டையுமே நான் எடுத்து ஒரே இடத்த வந்து வைக்க போறேன். உயிருக்கு எந்த சேதாரம் இல்லாம. இந்த வில்லேஜஸ் போடுறது கஷ்டம்தான். நான் என்னுடைய இதுதான் இப்போதைக்கு என்னுடைய வீடு. ஸோ நான் ஏன் அந்த வந்து ஒரு பிளாக் எடுத்தேன்னா, அங்கே ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் வைக்கலான்னு இருக்கேன். எதுக்காக கிராஃப்டிங் டேபிள் வந்து மேலே வச்சுக்கிட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்றேன்னா பள்ளத்தாக்குல புதைக்க போறேன். அதே மாதிரிதான் எனக்கு வர வழியில ஒரு அழகான மரத்தை பார்த்தேங்க. நல்லா பிங்க் கலர்ல சூப்பரா இருந்துச்சு அந்த மரம். பட் என்ன, அதுல 1-2 மரம் தான் இருந்துச்சு. அது வந்து ஹில்ஸ்ல வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனா ஹில்ஸ்ல என்னால தங்க முடியாது. பட் நம்ம கூடிய சீக்கிரம் அந்த வீடு வந்து அந்த மலைக்கு மேல கட்டுறோம். ஓகேவா? ஓகே, நான் இப்போதைக்கு நிறைய பொருளை எடுத்துட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகே, நான் இங்க ஆக்சுவலி ஒரு செஸ்ட் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இந்த செஸ்ட் தேவை. அதே மாதிரி தான் எத்தனை பேர் என்னோட இன்வென்ட்ரியை நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பீங்க, ப்ரோ இவ்வளோ பிரெட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, இந்த ஹேபிள்னு ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் இந்த yellow கலர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து தான் நான் இவ்வளோ பெரிய பிரெட் ஆக்சுவலி நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ நம்ம அதில் பஞ்சமே இல்லை, இங்கே நிறைய ஹேபிள் இருக்கு. ஸோ அந்த ஹேபிள் எல்லாம் போகிற வழியில் அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இவனுங்களே நம்மளுக்கு நிறைய சாப்பாடு வச்சிருக்காங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஹார்ஸ் இந்த ஏரியால ஹார்ஸ் இல்லைங்க, அதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று இருக்கு. ஹார்ஸ் இருக்கு, குதிரையும் வச்சிருக்காங்க, மாடும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கான ஒரு நல்ல வில்லேஜா இதை வந்து மாத்துறேன் இல்லையா. அவனுங்களா மாறினா அவனுங்களுக்கு நல்லது, இல்லைன்னு வைங்களேன் நான் என்னுடைய ஸ்டைல மாத்துவேன். ஓகே, டைமண்ட் எனக்கு வந்து ஒரு செஸ்ட்ல ஒரு டைமண்ட் கிடைச்சது, எமரால்ட் கிடைச்சது. அது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் கிடைச்சது. அது என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் இப்போதைக்கு இதை வந்து மூடிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவர். ஸோ அதனால அந்த அளவுக்கு நான் வந்து வாய்ஸை கொடுத்து பேச மாட்டேன். ஏன்னா ஃபீவர் எனக்கு. ஸோ அது வேற பிரச்சனை. நான் இந்த வீடியோ போடணும்னு ஒரு மாசமா கிட்ட ட்ரை பண்றேன். என்ன கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆயிருட்டேன். ஸோ அவ்வளோதான். இங்கே தான் நம்ம வந்து அயன் ஃபார்மை கட்ட போகிறோம். நான் இந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு அதே மாதிரி நிறைய சீடுமே கிடைக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை பேர் இந்த அப்டேட் வெர்ஷனை பார்த்துருப்பீங்கன்னு தான் தெரியுது. அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் எல்லாமே, அதாவது இந்த டெசர்ட்டில் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாடுகளுடைய கலர் அப்படியே, அது மாடுன்னு சொல்றதா இல்லை புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை புல் இல்லை யாச்சா அதோடைய பேரு, நல்ல குண்டா இருக்குமே பயங்கரமா. நம்ம ஊர் மாடு மாதிரி இல்லாமல் வெளிநாடு மாடு, ஐயோ அதோட பேரு நம்ம அந்த பத்தி யாச்சுன்னு நினைக்கிறேன் அதோட பேரு. ஸோ அந்த மாடு மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே, நான் கொஞ்சம் பொருட்களை கிராஃப்ட் பண்ணலாம் நீங்க வந்திருக்கேன். ஒரு ஷவலு, அதெல்லாம் வந்து ஒரு பிக்காக்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு பிக்காக்ஸ் ஆக்சுவலி யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் என்கிட்ட நிறைய அயனுமே இருக்கு. ஸோ ஒரு நெதர் போர்ட்டல், ஆக்சுவலி ஒரு அபேண்டட் நெதர் போர்ட்டல் ஒன்று பார்த்தேன். ஸோ அதுல எனக்கு வந்து அயன் கிடைச்சது. ஸோ அந்த அயனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹாப்பர் செய்யணும். ஹாப்பர்னா அதை வந்து கலெக்ட் பண்ணணும், நம்ம போடுற விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ற அந்த ஒரு விஷயத்த பயன்படுத்தி தான் நம்ம வந்து மித்த வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அயன்களை நம்ம கொள்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிட்டு அது சாவர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இவ்வளவுதான். கரெக்டா நான் வந்து ஒரு 5 பிளாக் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 3 பிளாக் வைங்க. 3 பிளாக் அகலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக்
அகலம் அந்த 10 பிளாக் என்ன இன்னைக்கு ரொம்ப நம்மள தங்கி ஸ்லிப் ஆகுது. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளாக் நீளம், அதுக்கப்புறம் 3 பிளாக் அகலம், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பிளாக்னா ஆல்ரெடி நான் வந்து 3 பிளாக் ஓகேவா. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 பிளாக் ஆல்ரெடி தோண்டிட்டேன். ஏன்னா வில்லேஜஸ்க்கு எல்லாம் ஜம்ப் பண்ண முடியும்ல ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வந்து 3 பிளாக் வந்து தோன்ற அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். ஆக்சுவலி இது வந்து எதுக்காகனா வில்லேஜஸ் ஆக்சுவலி இங்கதான் நம்ம வந்து மூடி வைக்க போறோம் ஓகேவா. இங்க ஆக்சுவலி பயப்படுவாங்க. ஸோ நான் வந்து மேல போய் டர்ட் போட்டு கவர் பண்ண போனேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஒரு பயப்படுவானுங்க இல்லையா, அப்படி பயப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுவானுங்கன்னா அவங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அயன் கோலம் வந்து மேல ஸ்பான் ஆயிடும் ஓகேவா. ஆக்சுவலி 3 பிளாக் இல்லை, இதுவுமே 5 பிளாக் தான். மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா இந்த வீடியோ போட்டு. வீடியோ நான் வந்து எடுத்துட்டேன், இருந்தாலும் என்ன பண்றது, நான் இப்ப கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண நீங்க வந்து சிம்பிளாவே இது வந்து பண்ணிடலாம் ஓகேவா. இப்ப நீங்க வந்து அந்த லென்த் மட்டும் வச்சுக்கோங்க. லென்த் மட்டும்தான். நீங்க ஆழத்தெல்லாம் நீங்க வந்து இவ்வளவுதான் டீப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்படி வேணாலும் எவ்வளவு டீப்பா வேணாலும் வைக்கலாம். பட் ஆனா மேக்சிமம் 5 பிளாக் வச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பானிங் ரேட் வந்து அதிகமாகும். ஸ்பான் ஆகுற வேகம் வந்து அதிகமாகும் 5 பிளாக்குள்ள. இல்ல நீங்க வந்து மேலையும் செட் பண்ணலாம். மேலையும் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜர் ஆக்சுவலி மேல போட்டு நிறைய விதத்துல இருக்கு அயன் ஃபார்ம். நான் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்ம் செட் பண்றேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து நிறைய அயன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த வில்லேஜ்ல நான் இப்போதைக்கு தங்க போறது கிடையவே. கொஞ்ச நாளைக்கு நமக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு அப்படியே சைடு போயிட்டே இருப்போம். அதே மாதிரிதான் எனக்கு இந்த ட்ரேடரை தாங்க பார்த்தா பாவமா இருக்கு. நான் எங்க போனாலும் சரி ட்ரேடர் இங்க வந்து அவனுடைய லாமா வந்து அவனே கொண்டுறான். அது எனக்கு புரியல. காலு பயங்கரமா அடிப்படுது. ஓகே இங்க ஆக்சுவலி 3 பேரை நம்ம வந்து படிக்க போட போறோம். ஸோ வந்து கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 பெட். ஏன் ப்ரோ இவ்வளோ சின்ன இடத்துல 3 பெட் போட்டா எப்படா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவனுங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவாங்க. அது பிரச்சனையே இல்லை. வந்து ஃபைனலா 3 பெட்டு நம்ம வந்து வச்சாச்சு. அதுல வந்து ஒண்ணு வந்து என்னுடைய பெட்டு. எனக்கு வந்து வேற பெட்டு கிடைக்கல. ஸோ பரவாயில்ல, இங்க நிறைய ஷீப் இருக்கு, அந்த மாதிரி நிறைய உள்ளுமே இருக்கு. ஸோ உள்ள வச்சு நம்ம எவ்வளவு வேணா பெட் பண்ணிக்கலாம். அதனால இப்படிக்கு சோபா முடியலடாதே. ஐயோ சரி நான் வந்துட்டேன். இங்க ஜாம்பிய பிடிச்சி வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு இடத்த கட்டுறேன். இதுதாங்க ரொம்ப கஷ்டமானது. நம்ம வந்து ஒரு ஜாம்பிய பிடிச்சி அதை வந்து உள்ள போடுறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மைண்ட் கிராஃப்ட்ல எனக்கு பிடிக்காத ஒரு அப்படின்னா அது கண்டிப்பா ஸ்கெலிட்டோன் தான். பரதேசினா எங்க இருந்து அடிக்கிறானே தெரியல. நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்து திடீர்னு அடிப்பான். அவன் பக்கத்துல கூட போக முடியாது நம்மளால. அவன் வந்து அடிக்கிறதே எனக்கு வந்து பயங்கர காண்டாகுதுங்க. ஓகே இன்னும் கோல் இருக்கு, பட் பரவாயில்ல, நம்மளுக்கு இப்போதைக்கு கோல் வந்து நிறையவே இருக்கு. எனக்கு அதாங்க செம்ம காண்டாகுது எனக்கு ஆக்சுவலி. அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே அந்த ஸ்கெலிட்டன் அப்படியே உயிரோட ஸ்கெலிட்டன் மட்டும் இந்த கேம்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க. கிரீப்பராவது பரவாயில்ல, இந்த ஸ்கெலிட்டன் தான் எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு. சோதனை மேல் சோதனையா இருக்கேப்பா. அதாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்ற தாங்காது பூமி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சரியான முன்னுதாரணம் தான் இந்த மைண்ட் கிராஃப்ட். என்ன கேட்டா அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு கரெக்டான ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கும் இதுக்கும் செம்மையா சிங்க் ஆகுது. ஸோ அது வேற ஒரு பக்கத்துல பிரச்சனை. பட் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அயன் ஃபார்ம் மட்டும் கட்டிட்டோம். நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டெட் ஷீல்டு கிடைத்தரும், அன்லிமிட்டெட் ஆர்மரும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே அதே மாதிரி தான் என்கிட்ட பிரீவிங் ஸ்டாண்டு கூட இருக்கு. அது இந்த வில்லேஜ்ல ஆட்டையை போட்டதுதான் பிரீவிங் ஸ்டாண்டு. ஓகே நம்ம கிட்ட எடுத்துட்டேனா? ஓகே எடுத்துட்டேன். ஏதாச்சும் நான் வந்து காப்பர் செய்யணும். ஹாப்பரா, அதோட பேர் காப்பரா ஞாபகம் வருது. ஓகே இது வந்து ஷியரு பக்கெட்டு. ஓகே ஹாப்பர் எப்படி செய்யறது எனக்கு மறந்து போச்சு ரெசிபி. என்ன இங்க ஹாப்பர் நம்ம கட்சி இந்த கண்ட்ரோல்ஸ் வேற. என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஹாப்பர் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட செஸ்ட் இல்லை. ஸோ அந்த செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹாப்பர். இது என்ன பண்ணணும்னா நம்ம போடுற விஷயம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து செஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணும். மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு. நம்ம வந்து சுகர் கேன் ஃபார்மு,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ரீப்பர் ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த ஹாப்பர் தான். என்ன ப்ரோ இந்த கலெக்ட் பண்ற வேலை மட்டும் தான் செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதே மெயின். ஓகேவா? ஸோ அதை நான் ஆக்சுவலி கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நிறைய செஸ்ட் வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா கலெக்ஷன் சிஸ்டத்தை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலெக்ஷன் சிஸ்டத்துக்கு கண்டிப்பா செஸ்ட் தேவை. ஸோ என்கிட்ட லாக் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ட்ரெஷர் மேப்புமே இருக்கு. ஸோ மேபி கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெஷர் மேப்பே ஹண்ட் பண்ணுவேன்னு தான் தோணுது. ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணலாமா வேணாமாங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே டவுட். நான் அந்த அளவுக்கு ட்ரெஷர் ஹண்டிங் பண்ணது இல்லை. இவ்வளோயும் நான் இது வரைக்கும் மைண்ட் கிராஃப்ட் மொபைல் வெர்ஷனே ப்ளே பண்ணது கிடையாது. மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் ட்ரெஷர் ஹண்ட் எப்படி பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆமா. அந்த கொடுமை எங்க கேக்குறீங்க? வீடியோ இருக்குங்க நான் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணது. இது வரைக்கும் நான் எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ½ அந்த மாதிரி தான் என்னோட வீடியோ லென்த்து. இல்ல நான் வந்து கேம் ப்ளே பண்ற லென்த்தே அவ்வளவுதான், ½ தான். ஆனா அந்த ட்ரெஷர் ஹண்ட் கிட்டத்தட்ட 2 hours நான் அதை வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அந்த ட்ரெஷரை. ஒரே அசிங்கமா போச்சு குமாரே. ஓகே, இதோடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது அப்படியே உள்ள போயிடும். அதாவது கிணறு மாதிரி. அதை எப்படி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஓகே, கேம் லேக் ஆகுதா என்ன? வீடியோ லேக் ஆகுதா இல்ல என்னோட கேமே லேக் ஆகுதா? புரியலையே என்னால. புரியலைங்க, எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஓகே, அதே மாதிரி எனக்கு இன்னும் என்னெல்லாம் தேவைப்படும்னா, ஐயோ கொஞ்சம் ஃபீவர்னால என்னால ரொம்ப பேச முடியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன தேவைன்னா பிளாங்க் தேவை. ஸோ அதை வச்சுதான் மேல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக கட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜர் ஆக்சுவல் உள்ள போடணும். நான் வில்லேஜர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலி ட்ராப் டோர் இங்கே கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கு. இங்கே ஆக்சுவலி டர்ட் போட்டு நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா நம்மளுடைய வில்லேஜஸ் வந்து அந்த சைட்ல இருப்பானுங்க. ஓகேவா? ஜாம்பி வந்து இந்த சைட்ல இருப்பான். இப்போ நீங்க வந்து வில்லேஜஸ்க்கு நிக்கிறதுக்கு மட்டும்தான் இடத்த கொடுக்கணும். ரொம்ப நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவனுங்களை வந்து அயன் ஃபார்மே ஸ்பான் ஆகச்சு. அதாவது அயன் குணம் வந்து ஸ்பான் ஆக மாட்டான். ஸோ அதனால அந்த ஜாம்பியை பார்க்குற அளவுக்கு மட்டும் நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த கேப்ல ஜாம்பி அடிக்குமா என்ன? இல்ல ஜாம்பிக்கு அவ்வளவு கை நீளமா? ஐயோ தெரியாதே. இருங்கங்க, எதுவா இருந்தாலும் பாத்துருவோம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அயன் ஃபார்ம் கட்டாம போக மாட்டேன். ஒண்ணு அயன் ஃபார்ம் கட்டுவேன், இல்லையா இங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாரையும் கொன்றுவேன். ரெண்டுத்துல ஒண்ணு நடக்க போகுது. ஒண்ணு இந்த அயன் ஃபார்ம் ஆகணும், இல்லையா இங்க இருக்க எல்லா வில்லேஜஸையும் நான் வந்து பலி கொடுத்துருவேன். ஓகே மக்களே, லாஸ்ட் டச் நம்ம இந்த ஸ்லாப் வச்சாச்சு. டேய், நீ பண்றத பார்த்தா அயன் ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியலடா. நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு நீங்க எல்லாம் கேக்குறது எனக்கு கேக்குது. நானே ஒரு டம்மி நூபுங்க. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை என்ன பண்றேன்னு. நானே குத்து மதிப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க ஒரு குத்து மதிப்பா போவோம். ஓகே, இப்ப இந்த ஸ்லாப் எதுக்குன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா தான் நான் இதை வந்து பிளேஸ் பண்ணேன். ஸோ ஒரு வில்லேஜஸ் பாதுகாப்புக்கு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஒரு இடம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு இடத்தையும் நான் வந்து டேட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். முதல்ல 4-5 வில்லேஜர் ஆக்சுவலி இதுக்குள்ள கொண்டு வரணுங்க. அதான் இருக்கிறதே பிரச்சனை. நான் எதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா அவனுங்க செத்துட்டானுங்கன்னா அது வேற ஒரு பெரிய கரெக்ஷன். எனக்கு வந்து அவனுங்க வந்து கூப்பிட்டு வரதும் அவனுங்க திரும்பியும் தூக்கிட்டு போறதும் என்னால முடியல. ஏண்டா இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, என்ன பண்றேன், இது கொஞ்சம் பின்னாடி எடுத்து போட்டுக்கிறேங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து வழக்கம் போல கொஞ்சம் ரெடி பண்ணி. ஓகே மக்களை, இப்ப ஆக்சுவலி நான் வந்து பாதி ரெடி பண்ணிட்டேன். இந்த உலகத்திலேயே ஒரு கேவலமான இன்ஃபார்ம் செஞ்சவன் யாருன்னா அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன். எனக்கு அதை நினைச்சாலும் ஒரே பெருமையா இருக்குங்க. பெருமையாக உள்ளது எனக்கு. ஓகே, இதுதான் என்னுடைய அயன் ஃபார்முடைய லட்சணம். பாத்துக்கோங்க. கேமே அப்படி லேக் ஆகுறமே எனக்கு வந்து தோணுது. இல்ல எடிட்டிங் பண்றதுனாலே இந்த மாதிரி லேக் ஆகும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வில்லேஜஸ் எல்லாம் வந்து தூங்காம இருக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுக்கு போற வழி எல்லாத்தையும் நான் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கேன்.
இதனால யாருமே தூங்கக்கூடாதுன்னு நம்புறேன். ஏன்னா இவனை தூங்குனானுங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஸோ யாருமே தூங்கக்கூடாது. அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீட்டுல பெட்டே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, இவனுங்க வந்து இதுக்குள்ள வந்து பூந்தாலும் பூந்துருவாங்க. ஸோ அதனால நான் இது வந்து இதையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். வழியே இருக்கக்கூடாது. அவனுங்க வந்து ஜாம்பி கிட்ட கடிப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எப்படியாவது அயன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி ஆகணும். ஓகே, இங்க ஒரு பெட் ஒன்று இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு பெட் ஒன்று இருக்கு. பேசாம இங்க ரீஸ்பான் பாயிண்ட்டை நான் வந்து செட் பண்ணலாம்னு பாக்குறேன். இல்ல, இப்போதைக்கு தேவையில்ல. இதுதாங்க எனக்கு வந்து பெரிய பிரச்சனை. நான் வந்து அங்க ரீஸ்பான் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், செட் பண்ணிருக்கணும். ஆனா நான் வந்து பண்ணல. டேய் வரம் போடா. பண்ணாதது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு அப்பதாங்க புரிஞ்சிச்சு. சீ, எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு அது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஓகே, இங்கேயும் நான் வந்து பிளாக் போட்டு இந்த இந்த டோர் இருக்கனால என்னால அதை வந்து வைக்கவே முடியல. ஸோ நான் வந்து ஓகே, அங்க செஸ்ட் ஒன்று இருக்கு, நான் ஆல்ரெடி அதுல இருக்க எல்லா பொருளையும் நான் வந்து ஆட்டிய போட்டேன். இது வந்து லைப்ரரி. ஸோ இங்க ஆக்சுவலி மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. அடல் நீங்க கேம் லேக் ஆகுதா என்ன? இல்லை நான் வந்து எடிட் பண்ணதுனாலே அப்படி இருக்குது? ஓகே, கேம் ஆக்சுவலி லேக் ஆகல. நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ ஒன்று கட்டுறோம், வேற லெவல்ல மாஸ் பண்றோம். இந்த வில்லேஜ் ஆக்சுவலி பயங்கர பெருசா இருக்குங்க, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஓகே, நான் ஆக்சுவலி நிறைய வீடியோஸை பார்த்துருக்கேன். இந்த பெல் அடிச்சோன்னா அவனுங்க வந்து பெட்ல போய் படுத்துருவானுங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து ஒரு அலாரம் மாதிரி. இந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு அலாரம். ஸோ அதை ஆக்சுவல் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்நேரத்துக்கு இவனுங்க வந்து பெட்டுக்கு போயிருக்கணும். ஏன் போகல? இவனுங்களை கயிறு கத்தியாவது இழுத்துட்டு போலாம்னு பாக்குறேன், கயிறு கட்டுற ஆப்ஷன் இல்லை. ஓகே, இவன் வந்து அந்த மெடிக்கல், அதாவது போர்ஷன் கிராஃப்ட் பண்றான்ல அவன். ஸோ அவன் இருக்கான் இங்க. எனக்கு சுத்தமா ஐடியா இல்லைங்க. இந்த மிருகங்களாச்சாவது கட்டி இழுத்துட்டு போலாம். ஆனா இங்க அது கூட டேய், காரி துப்புதுங்க அது. சீ கருமம். இந்த வார நீ சூப் வச்சுன்னு பேசாம என் கூட வந்தேன்னா நீ வந்து ரொம்ப நாள் உயிர் வாழ்வ. ஆஹா, இதுவே நம்மள டார்ச்சர் பண்ணுது. இப்ப நான் எப்படி இங்க வரைக்கும் இவனுங்களை எடுத்துட்டு போறதும் சுத்தமா என்கிட்ட ஐடியாவே இல்லைங்க. ஓகே, நம்ம அது கேட்ட படிச்சுட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் க்ரீப்பரை விரட்டுறதுக்கு. ஸோ க்ரீப்பர் நம்ம பக்கத்துல வராம இருக்கணும்னா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் வந்து எப்படி இந்த ஒரு விதத்தை எப்படிங்க அதுக்குள்ள கொண்டு வந்து போடுறது? அவனுங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வரவும் மாட்டானுங்க. சோபா முடியலையே. பேசாம தள்ளிக்கிட்டே எடுத்துட்டு போயிடலாமா? இல்லைன்னா தள்ளிக்கிட்டே எடுத்துட்டு போயிடலாமான்னு பாக்குறேன். தள்ளினாலும் இவனுங்க வந்து வரப்போறது கிடையவே கிடையாது. ஓகே, ஆக்சுவலி இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஒரு வில்லேஜர் ஆல்ரெடி போயிட்டு அவர் வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவருடைய பெட்ல ஆக்சுவலி செட்டில் ஆயிருக்காரு. பட் ஆனா இன்னும் நிறைய வில்லேஜஸ் இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு கூட்டு வருதுன்னு எனக்கு சுத்தமான ஐடியாவே இல்லை. பத்தாவது குறிக்கு ஜாம்பியை வேற எடுத்து போடணும் இதுக்குள்ள. ஸோ மேபி நான் வந்து ஜாம்பி எடுத்து போட்டுறேன்னு தான் தோணுது. அதுக்கு முன்னாடி இங்க ஆக்சுவலி நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஜாம்பி ஆக்சுவலி இதுக்குள்ள போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கஷ்டம்லாம் வீணா போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வில்லேஜரையும் பாதுகாக்கணும். ஸோ பாதுகாக்கணும். ஓகே, ஃபீவர்னால என்னால எதுவுமே ஒழுங்காவே பேச முடியல. இந்த ஃபீவர் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏதோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. ஏன் நான் அப்படியே போகிறேன். நான் வந்து அந்த முழுசா கூட மூடல. ஏன்னா அவனுங்க வந்து ஏய் என்னடா பண்றீங்க டி, இவன் என்ன இங்க இருக்கான்? டேய் ஓரம் போ. இரு, இதுக்குள்ள ஏதாவது பெட் இருக்கா? இருங்க உடைச்சு பாக்குறேன். இருந்துச்சு அவ்வளவுதான். அம்மான உனக்கு செஞ்சு விட்டுறான்டா. யோட இதுல வேற மைண்ட் பண்ணிட்டு டேட்ல ரொம்ப டைம் எடுக்குது. அவன் கமான் 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 கமான். ஒட்ட 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 ஆட்டங்க. எங்க ஒரு பெட் ஒன்று இருக்குங்க. அப்படின்னு என்னடா உங்க ஊருக்கு பெட்டு? அங்க அவ்வளவு பெரிய பெட் இருக்குடா. டேய் போங்கடா. ஆட்டங்க. அது சாம்பி சாம்பி சாம்பி. ஏன்னா நமக்கு வாய்ப்பு அவ்வளவுதான். சாம்பி எப்படியாவது இந்த பொந்துக்குள்ள பூந்துறான். போ, அதுக்குள்ள போ. போடா உள்ள. அட்டங்க போடா. ஐயோ, அடிச்சு கொண்டுருவான் போலயே. டேய் 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 ஒருத்தனா வாங்க. அப்பா இன்னொருத்தன் போறான்டா. ஐயோ. ஓகே, நான் இப்போதைக்கும் ஐயோ டீ டீ வேணாடா வேணாடா வேணாம். ஐயோ இல்லை எதிர போட்டாலும் போனே. ஐயோ டீ 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 ஐயோ டே யாரா
ஐயோ அவனுமே சாமி விளைஜன மாட்டான். ஐயோ டேய் இருங்கடா. சோத்துல அடி வாங்கிச்சு, சேத்துலயும் அடி வாங்கிச்சு. சார் நீங்களாவது உள்ள போங்க சார். ஏய் போடா உள்ள. ஐயையோ ஏங்க அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு திறந்தான் அவனையும் போட்டு தள்ளிட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கான். ஆனாலும் பரவாயில்ல, இவங்கள நான் வந்து எதுவுமே பண்ண போறது இல்லை. தாம்பிக்கு ஒரு கண்டுபிடிக்கலாம், நான் அப்படியே மூடிடுறேங்க. ஐயையோ ஏங்க இவனுங்களுக்கு கீழே போட்டு வைக்காம விட்டுட்டேங்க. ஐயோ கருமம், அது வேற ஒண்ணு. இப்ப நான் வந்து ஒரு போட் ஒண்ணு எடுத்து இவனுங்களை கீழே வச்சு ஆகணும். ஏன்னா அப்பதான் இவனுங்க வந்து தூங்கணும். சரி 2 பேர் இருக்காங்க, அது வரையும் நமக்கு அந்த சந்தோஷம். டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் போய் பேசாம படுத்துடுறேங்க, என்னால முடியல, என்னால முடியவே இல்லை. ஸோ ஆக்சுவலி இதையும் மூடிட்டு அப்படியே போய் படுத்துடுறேன். படுகிறதுக்கு முன்னாடி இதையும் மூடிடுறேன். ஓகே மக்கள், இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வில்லேஜர் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கான். அதாவது ஆக்சுவலி நான் அந்த பெட்டு போட்டிருப்பேன் பாத்தீங்களா, அந்த பெட் இருக்க இடத்த நோக்கி அவன் வந்து போய்கிட்டு இருக்கான். நம்ம வந்து ரூட்டை கிளியர் பண்ணி வச்சோம்னா அவன் வந்து விழுந்துருவான் அந்த பெட்டுக்குள்ள. ஐயோ கிரிப்பர், ஐயோ டே 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 வேணாண்டா 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 ராசாத்தி. ஐயோ தண்ணியில விழுந்து மாட்டிக்கிறேன். டேய் எத்தனை பேர் தான்டா இனி வந்து துரத்துறீங்க? டேய் வேணாண்டா வேணாண்டா. டேய் 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 வேணாண்டா. டேய் அவனை கூட்டு போய் விட்டுறணும்டா. ஐயோ ஓரம் போடா. ஏதோ வந்துட்டான் பாரு, எனக்கு பிடிக்காத. ஐயோ ஸ்கெலிட்டன். டேய் இந்த ஸ்கெலிட்டன் தாங்க எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஐயோ போடா, நான் வந்து கதவை மூட்டு நான் போய் வீட்டுல அடி எழுந்துடுறாடி. ஐயோ மாம்ஸ் பக்கத்துல இருக்காங்க. ஐயோ என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஓகே நான் இதுக்கு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். மேபி நான் இப்ப செத்தேன்னா அப்படியே நான் வந்து பெட்ல தான் ஸ்பான் ஆகி வந்துருவேன். ஸோ சாமி எந்த இடத்துல இருக்கு, எங்க மாபு இருக்குன்னு எனக்கு வந்து சுத்தமா ஐடியாவே இல்லைங்க. ஏங்க இது நம்மளுக்கு ரொம்ப டஃப் ஆக போகுது. ஐயோ எங்கடா மாபு? மாபிஸ் நியர்பைன்னு காட்டுது, பக்கத்துல மாபிஸ் இருந்தா படுக்க முடியாது. அட்டிங்க இங்கே இருக்க நாய். சாவடா ஸ்கெலிட்டான். ஐயோ அவ்வளவுதான்டா, அவ்வளவுதாங்க நம்ம முடிச்சு விட்டானுங்க. நான் இப்ப என்ன பண்றேன், இப்ப இவனை அடிக்கணுமான்னு எனக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லடா. ஸ்கெலிட்டானை மட்டும் நான் வந்து விடவே மாட்டேன்டா. ஐயோ கிரீப்பர் ஸ்கெலிட்டன் எல்லாமே வரப்போகுது. ஐயோ சமாதி கத்துட்டானுங்கடா, சமாதி கட்டிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு வெளியே போக முடியாது, அதுதான் பிரச்சனை. நான் எப்படியாச்சும் படுத்துடணுங்க, படுத்தா மட்டும்தான் இந்த விடிஞ்சாதான் இவனுங்க வந்து எரியுவானுங்க, செத்துருவானுங்க. ஸோ போன் கிடைச்சிருச்சு. இப்ப நாங்க போய் படுக்க வேண்டியதான். ஏன்னா படுத்தாதான் இப்ப நம்மளால அடுத்த காலையில ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். இப்ப நான் வந்து உயிரோட இருந்தேன்னு எல்லா வில்லேஜரும் செத்துருவாங்க. நீ எந்திரா, டீ நான் ஒருத்தன் தூங்கினா மட்டும் தாண்டா உங்களை. ஐயோ தேத்தனமா நான் வேற பெட்டு போட்டு உடைச்சிட்டேனே. ஐயோ பரவாயில்ல, வந்ததுக்கு இவனையாவது பெட்டு போட்டு உடைச்சிடறதுக்கு காரணம் இருக்கே. ஸோ இவனு இது எப்படியாவது இந்த ஒரு பொந்துக்குள்ளன்னு சொல்றதுக்குள்ள அங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க பாத்தீங்கன்னா. இந்த மொபைல் கண்ட்ரோல்ஸ் ஆனா எனக்கு சரியான கன்றாவிங்க. இந்த மொபைல் கண்ட்ரோலு ஜாய்ஸ்டிக்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ இது பயிடுற வேற கரும முடிச்சது. டேய் இருங்கடா, என்னால ஏதாவது ஒண்ணு பண்ண விடுங்கடா. ஓகே மக்களே, லாஸ்ட் ஹோப்பு. இதை விட்டக்க நம்மளுக்கு ஹோப்பே கிடையாது. ஸோ இந்த ஒரு வில்லேஜர் வாலண்டியரா வந்தாரு, ஒரு வாலண்டியர் வில்லேஜரு. இவன் நீங்க கூட்டு வரதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் இருக்கே. ஐயோ யோ 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 யோ. ஏய் போடா போடா உள்ள போடா. எத்தனை பேர் தான்டா சோதிக்கிறாங்க, நீ சோதிக்கிறாங்க. ஓகே நைட் ஆயிருச்சு, உனக்கு இங்க என்னடா தூக்கம் கேக்குது? டேய் போடா அங்க போடா. ஏங்க இவனுங்க எல்லாம் ப்ரொஃபஷன் எடுத்து இருக்கானுங்க. ப்ரொஃபஷன் வில்லேஜர் இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஏன்னா அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு நார்மல் வில்லேஜரை தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வேற ப்ரொஃபஷன் இருக்கிற வில்லேஜர்ஸை தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இதை பாருங்க, இந்த இடம் முழுக்க நான் தான் ரெடி பண்ணேன். அதாவது நான் இவரை கூட்டு போறதுக்காக ஒரு வழியவே ரெடி பண்ணேன். போ 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 போயிரு 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 உள்ள போயிரு உள்ள போயிரு. அட்டாங்க டே அடிங்க ஸ்கெலிட்டோன். டே உள்ள போ. ஓகே இவனை உள்ள தள்ளியாச்சு, உள்ள தள்ளு. அவ்வளவுதான்டா, வாடா ஸ்கெலிட்டோன். இவனை தாங்க, இவனை இப்ப அடிச்சு கொள்ளாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
பரவாயில்ல. ரீஸ்பான் பாயிண்ட் இங்க நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. என்னடா? டேய்! அடங்க டேய் யார்றா என் பெட்டுக்கு என்னங்க ஆச்சு? ஐயோ!